இங்க போலீஸ் யாரும் கவனிக்காத டைம்ல ஜிம்மிங்கிற ஒரு கைதி லேஅப் படிக்கிற மாதிரி நடிச்சு அங்க இருந்த ஒரு பேஸ்கெட் பால் நெட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா அதை வச்சுதான் அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணி வச்சிருப்பான். அடுத்ததா அவன் அந்த ஜெயில இருந்த பெரிய கேங் லீடரை வேணும்னே வம்பிழுக்கிறான். உடனே அந்த கேங் லீடரோட ஆட்கள் அவனை ஒரு ஷார்ப்பான வெப்பனை வச்சு குத்தி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பிளான் பண்ணன மாதிரியே அவன் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்றாங்க. அங்க டாக்டர் கவனிக்காத நேரத்துல இதே துடிப்பை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி இறந்தவன் மாதிரி காமிக்கிற மாத்திரைகளை திருடி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் காயங்கள் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஜெயில இருந்த ஒருத்தன் கிட்ட அவனுக்கு கிடைக்கிற சிகரெட்டை கொடுத்துட்டு ஒரு ரோப்பை வாங்கி வச்சுக்கிறான். அந்த ஜெயிலோட டாக்டர் அவனோட காயங்களை செக் பண்ண வர்ற டைம்ல அந்த பேஸ்கெட் பால் நெட்டை அவனோட பாடியில சுத்திக்கிட்டு அந்த ரோப்பை அது கூட ஜாயின் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் இறந்திருக்க மாட்டான். அந்த இதய துடிப்பை ஸ்டாப் பண்ற மாத்திரைகளை சாப்பிட்டதால அவனோட இதய துடிப்பும் வெளியே தெரிஞ்சிருக்காது. உடனே அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நம்பி அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு வண்டியில ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் சுடுகாட்டுக்கு போற வழியில அவன் சாப்பிட்ட மாத்திரைகளோட எஃபெக்ட்ஸ் குறைஞ்சதால பாதி வழியிலேயே சுயநினைவு வந்து அவன் இருந்த பேக்கை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அப்போ அந்த வண்டியில முன்னாடி இருந்த 2 போலீஸும் பிஸியா பேசிட்டு இருந்த டைம்ல வண்டி ஒரு சிக்னல்ல நிற்கும் போது அவங்களுக்கே தெரியாம டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஆனா இந்த ஜெயில இருந்து தப்பிச்சதெல்லாம் அவன் போட்ட பெரிய பிளானோட ஆரம்பம் தான். ஆக்சுவலா ஒரு எக்ஸிபிஷன்ல இருக்கிற ராணியோட கோடிக்கணக்கான மதிப்புள்ள நெக்லஸை திருடுறது தான் அவனோட மெயின் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவனோட போட்டோஸை எடிட் பண்ணி அவனை ஒரு பெரிய கோடீஸ்வரனை காட்டி அந்த நெக்லஸ் ஆக்ஷன்ல கலந்துக்கிட்டு அதிக அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லி அந்த நெக்லஸ் ஆக்ஷன்ல ஜெயிச்சிடறான். அந்த ஆக்ஷன் முடிஞ்சதும் அந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள நெக்லஸை செக் பண்ணணும்னு போய் சொல்லி அவன் வச்சிருந்த ஃபேக் நெக்லஸை மாத்த பிளான் பண்றான். ஆனா பக்கத்துல இருந்த 2 கார்ட்ஸ் அந்த நெக்லஸை கொள்ளையடிக்கிறதுக்காக போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஜிம்மியையும் அந்த பர்சன் இன்சார்ஜையும் ஒரு கயித்துல கட்டி போட்டுட்டு அந்த நெக்லஸை எடுத்துட்டு அவங்களோட ஃபேக் போலீஸ் ஐடியை வச்சு அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு ஓடிடுறாங்க. வெளியே அவங்களுக்காக ஒரு ரேஸ் கார் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. உடனே அந்த கார்ல ஏறி ஸ்பீடா அந்த ரோட்ல போறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் போலீஸ் அவங்கள பிடிக்கிறதுக்காக துரத்தி கார்ல போறாங்க. ஆனா அந்த டிரைவர் பதட்டத்துல தாறுமாறா அந்த ரேஸ் காரை ஓட்டுனதுல சைடுல இருந்த ஒரு படியில மோதி அந்த கார் நேரா ஒரு பில்டிங்ல போய் விழுந்துருது. உடனே போலீஸ் வேகமா வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த நெக்லஸையும் கைப்பற்றுறாங்க. ஆனா ஜிம்மி எதுக்குமே கவலைப்படாம ஜாலியா சிரிச்சுக்கிட்டே நடந்து வர்றான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கொள்ளையர்கள் கிட்ட நடந்த சண்டையில ஆல்ரெடி அவன் உண்மையான நெக்லஸ அங்க இருந்த ஒரு டஸ்ட்பின்ல யாருக்கும் தெரியாம போட்டுட்டு ஃபேக் நெக்லஸ அவங்க முன்னாடி கீழே போட்டுப்பான். கடைசியா ஒரு கிளீனர் கெட்டப்ப போட்டுட்டு டஸ்ட்பின்ல அவன் போட்ட அந்த நெக்லஸையும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துடுறான்.